பாலத்தை உடைக்கிற இதோ உன் ரயில் நிலையமே காலி. ஒரே இரவில் மாறிய உலக அரசியல். அமெரிக்கா போட்ட கணக்கை தவிடு பொடியாக்கிய ஈரான். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில டெல் அவிவ் நகர்ல உள்ள முக்கிய ரயில் நிலையம் மற்றும் பல மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளை குறிவச்சு ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை நடந்த இந்த தாக்குதலில் டெல் அவிவ் சவிடோர் மத்திய ரயில் நிலையம் பலத்த சேதமடைந்ததுடன் நகரின் 9க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏவுகணைகளின் சிதறல்கள் விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல்ல ஏவுகணை மழை, டெல் அவிவ் ரயில் நிலையம் சேதம், அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் லேட்டஸ்ட் நியூஸஸ். உலக அரசியல் சூழ்நிலையை அதிர வைக்கும் வகையில மத்திய கிழக்கு பகுதியில மீண்டும் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருக்கு. இஸ்ரேலின் முக்கியமான நகரமாக டெல் அவிவ் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்ல முக்கிய ரயில் நிலையமான டெல் அவிவ் சவிடோர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சேதமடைந்ததாகவும் நகரத்தின் பல பகுதிகளில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஈரான் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்கா கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, இது உலகளாவிய போராக மாறுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் இஸ்ரேலின் முக்கிய நகரமான டெல் அவிவ் மீது திடீரென ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் டெல் அவிவ் சவிடோர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கடுமையாக சேதமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ரயில் நிலையம் இஸ்ரேலில் மிகவும் முக்கியமான போக்குவரத்து மையங்கள்ல ஒன்றாகும். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிலையத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த தாக்குதலின் காரணமாக ரயில் நிலையத்தின் சில பகுதிகள் சேதமடைந்ததுடன் நகரத்தின் 9க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரயில் சேவைகள் நிறுத்தம். இந்த தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களால் இஸ்ரேல் முழுவதும் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த தாக்குதலின் போது அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளிலும் சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் ஒரு நபர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏன் இந்த தாக்குதல்? மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில வாரங்களாக பதற்றம் அதிகரித்து வந்துட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானுச்சு. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இது ஒரு நேரடி எச்சரிக்கை நடவடிக்கை பார்க்கப்படுது. அமெரிக்காவின் பதில். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா கடுமையாக பதிலடி அளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில், ஈரான் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டால் அந்த நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்புகளை அழிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கிறார். குறிப்பா மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள், முக்கிய அரசு கட்டமைப்புகள் இவை அனைத்தும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார். உலக நாடுகள் கவலை. இந்த சம்பவம் உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஏனெனில் இந்த மோதல் தொடர்ந்து அதிகரிச்சதுன்னா அது ஒரு பெரிய போரா மாறும் அபாயம் உள்ளது. மத்திய கிழக்கு பகுதி உலக எண்ணெய் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அங்கு போர் ஏற்பட்டா எண்ணெய் விலை இங்கு அதிகரிக்கும். உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும். பல நாடுகளில் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம். உலக பொருளாதாரத்தின் மீது தாக்கம். உலக பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய கிழக்கு பகுதியில் போர் அதிகரிச்சா கச்சா எண்ணெய் விலை உயரலாம், சர்வதேச வர்த்தகம் பாதிக்கலாம், பல நாடுகளில் பணவீக்கம் அதிகரிக்கலாம். இதனால உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரு நாடுகளும் நேரடியாக மோதிக்கொண்டிருப்பது போன்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதில் அமெரிக்கா கலந்து கொண்டால் இந்த மோதல் இன்னும் பெரிய அளவிற்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. ஆனால் சில நாடுகள் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயற்சி செய்து வந்துட்டு இருக்காங்க. தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, இஸ்ரேலின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. விமான பாதுகாப்பு உள்ளமைப்புகள் செயல்பாட்டில் இருக்கு. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுறாங்க. இந்த நிலையில சில நாட்கள்ல என்ன நடக்கும் என்பது உலகம் முழுவதும் கவனிக்கப்படும் விஷயமா இருக்கு. மொத்தத்தில் பார்க்கும்போது டெல் அவிவ் மீது நடந்த இந்த ஏவுகணை தாக்குதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் புதிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. இது ஒரு சாதாரண தாக்குதல் மட்டுமல்ல, உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவமாக பார்க்கப்படுது. இந்த மோதல் எவ்வாறு தொடரும், அது போராக மாறுமா என்பது அடுத்த நாட்களில் தான் தெளிவாகும். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.